வணக்கம் மக்களே! இன்னைக்கு எழுத்தாளர் உதயசங்கர் எழுதின "ஏணியும் எறும்பும்" அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு கதைய சொல்லப் போறோம். ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல பெரிய விலங்குகள், பறவைகள், அதோட சேர்ந்து சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகள், ஓணான், பல்லி அந்த மாரி எல்லாமே கட்டெறும்பு, சித்தெறும்பு, சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டோட நடுவுல ஒரு கட்டெறும்பு கூட்டம் ஒரு புற்று கட்டி உள்ள இருந்துச்சு. வாழ்ந்துட்டு வந்துச்சு. நெறைய எறும்புகள் அந்த புற்றுக்குள்ள இருக்கு. அப்படி ஒரு நாள் காலையில இந்த வேலைக்கார எறும்புகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அது அதோட வேலை உணவு தேடி போறது. அப்புறம் உள்ள உழைக்கும் எறும்புகள்னு கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் இந்த கொண்டு போற உணவுகள சேமிச்சு வைக்கிற மாரி எறும்புகள் அங்க இருக்கும். அது இல்லாம இந்த கூட்டத்துக்கு தலைவன் ஒரு ராணி எறும்பு ஒண்ணு அங்க இருக்கும். இப்படி அந்த எறும்பு கூட்டத்துல, அந்த கட்டெறும்பு கூட்டத்துல இருந்து உணவு தேடுறதுக்காக ஒரு நூற்றுக்கணக்கான எறும்புகள் புற்றிலிருந்து அந்த புற்றின் வாசலுக்கு வெளியில வந்தன. அப்ப பார்த்தா, அங்க ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி ஒரு ஓணான் நிக்குது. அதோட கண்ணு 2 அப்படி உருட்டி முழிச்சுக்கிட்டு பார்த்தா, பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. நாக்க அப்படியே வெளியில நீட்டி சுழட்டி, சுழட்டி நாக்க நீட்டிக்கிட்டு இருக்கு. இதோட உடம்பெல்லாம் அப்படியே முள்ளு மாரி குத்துற மாரியான ஒரு தோற்றத்தோட ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமான ஒரு இதா அந்த ஓணான் இருக்குது. இத கவனிக்காத அந்த எறும்புகள் சரை சரையா அப்படி வெளியில வர்றப்ப, பச்சக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா, ஒரு 100 எறும்புகள் ஓணானோட வயித்துக்குள்ள போயிருச்சு. இப்படி நாக்க நீட்டி உள்ள இழுத்து போட்டுருச்சு. இத பார்த்து அந்த பின்னாடி வரிசையில வந்த கட்டெறும்புகள்லாம் பயந்து உள்ள ஓடிருச்சு. உள்ள ஓடி போய் ராணி எறும்புகிட்ட போய், "அம்மா, அங்க வெளியில யாரோ ஒருத்தன் ராட்சசன் ஒருத்தன் இருக்கான். நம்மளுடைய 100 எறும்புகள் செத்து போச்சு. உள்ள வயித்துக்குள்ள போயிருச்சு. அதோட வயித்துக்குள்ள போயிருச்சு. புடிச்சு இழுத்து கொன்னுட்டான்" அப்படின்னு சொல்லவும், ராணி எறும்புகள் "இருங்க நாங்க வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புற்றோட ஓரமா நின்னு ஒளிஞ்சு நின்னு பார்க்குறான் அந்த ராணி எறும்பு. அப்ப பார்த்தா அதே மாரி இந்த ஓணான் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா தான் இருக்குது. அதோட நாக்க அப்படி சப்பு கொட்டிக்கிட்டு அப்படியே நீட்டி அந்த நாக்க நீட்டி சுழட்டி, சுழட்டி நீட்டிக்கிட்டு இருக்கு. கண்ண 2யும் உருட்டி, உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே இந்த ராணி எறும்பு என்ன சொல்றாங்க, "நம்ம 2 நாளைக்கு யாரும் வெளியில போகாதீங்க. நமக்கு தேவையான உணவுகள்லாம் இங்க தான் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் எல்லா எறும்புகளும் புத்துக்குள்ளேயே இருந்துச்சு. 2 நாள் ஆனதுக்கப்புறம் பழையபடி இந்த வேலைக்கார எறும்புகள் உணவு தேடுறதுக்காக மறுபடியும் புற்றின் வாசலுக்கு வெளியில வர்றதுக்காக வந்தப்ப, அதே மாரி இந்த ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி இந்த ஓணான் இந்த இடத்துக்கு போனா நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்ட்டு, அதே மாரி உட்கார்ந்து வெளிச்சம் வந்தவுடனே வந்துருச்சு. விடிய காலையிலே உட்காந்துருச்சு. உட்கார்ந்து இப்படி கண்ண உருட்டி, உருட்டி முழிச்சுக்கிட்டு, நாக்க நீட்டிக்கிட்டு, சப்பு கொட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அ இப்ப இந்த வெளியில வந்த எறும்புகள்ல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 50, 60 எறும்புகள புடிச்சு அதே மாரி தின்றுச்சு. உடனே பழையபடி இந்த எறும்புகள் எல்லாம் மிச்ச எறும்புகள், கட்டெறும்புகள்லாம் திரும்பவும் ராணி அம்மாட்ட போய் சொல்லி, இந்த மாரி இன்னைக்கு நெறைய பேர் செத்துட்டாங்க. என்ன பண்ணன்னு தெரியல. எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு புலம்பவும், சரி, சரி இன்னைக்கு வெளியில போக வேணாம். நம்ம இன்னைக்கு நைட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து பேசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாரி அன்னைக்கு இரவு ஒரு கூட்டம் போட்டு எல்லா எறும்புகளும் சேர்ந்து பேசி, ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்த நாளைக்கு செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாரி. அதே மாரி அடுத்த நாள் காலையில எல்லா நெறைய எறும்புகள் நூற்றுக்கணக்கான, இருக்கிற எல்லா எறும்பும் வச்சுக்கலாம். அவ்வளோ எறும்புகளும் ஒண்ணா சேர்ந்து வரிசையா நிக்குது. முன்னாள் வரிசையில படை வீரர் மாரி இந்த ராணி எறும்பு நிக்குது. சரசரன்னு சத்தம் கேட்குது. இந்த ஓணான் இப்படி பாக்குது. அவ்வளோ எறும்புகளையும் பார்த்தோனே அது ரொம்ப திகைச்சு போச்சு. அந்த ராணி எறும்பு என்ன சொல்லுது, முன் வரிசையில வந்த ராணி எறும்பு போர் படைக்கு தயார் பண்ற மாரி, "அட்டாக்!" அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட உடனே, அத்தனை எறும்புகளும் அந்த ஓணான் மேல ஏறி மொச்சு, வாயி, கண்ணு, மூக்கு, பல்லு இருக்கிற அத்தனை உறுப்புகள் மேலயும் உள்ள காதுக்குள்ள எல்லாம் போய் கடிக்குது. வாய்க்குள்ள கடிக்குது. அப்படி கடிக்கவும் அந்த ஓணானால சமாளிக்க முடியல. அப்படியே ஓணான் இங்கிட்டு அங்கிட்டுமா திரும்பி நெளியுது. "என்னை விட்டுருங்க, விட்டுருங்கன்னு" கத்துது. முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல வலி தாங்க முடியாம அந்த பெரிய ராட்சச ஓணான் செத்து போயிருச்சு. உடனே இந்த எறும்புகள் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம். ஆஹா! நம்மள விட்ட தொல்ல போயிருச்சு அப்படின்னு. அப்பதான் அந்த ராணி எறும்பு சொல்லுது, "நம்ம ஒற்றுமையா இருந்ததுனால தான் இத சாதிக்க முடிஞ்சுச்சு" அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உலகமே எதிர்த்து வந்தா கூட ஒற்றுமையா இருந்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எளிதா கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்து இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.